ஆந்திர மாநிலம் சித்தூரில் கணவர் வாங்கிய கடனுக்காக மனைவியை மரத்தில் கட்டி வைத்து அவமானப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட நாம் கேட்கலாம். சரவணன், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? மேலும் இது தொடர்பாக நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் சொந்த தொகுதியான சித்தூர் மாவட்டத்தில் உள்ள குப்பத்தைச் சேர்ந்தவர் முனிகண்டப்பா. இவர் தன்னுடைய நண்பரான திம்மப்பா ராவுக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு 80,000 ரூபாய் வட்டிக்காக அளித்துள்ளார். அதற்கு வட்டியாக மாதந்தோறும் 8,000 ரூபாய் வட்டி தருவதாக ஒப்புக்கொண்ட நிலையில் சில மாதங்கள் கொடுத்த நிலையில் அவரால் வட்டி கொடுக்க இயலவில்லை, மேலும் முதலும் கொடுக்க இயலவில்லை. இதனால் இவர்கள் அந்த குடும்பத்தினர் அவர்களை ஓவராக டார்ச்சர் செய்தனர். இதனால் இந்த டார்ச்சரை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அந்த நபர் அந்த திம்மராயப்பா தனது மனைவி 2 குழந்தைகளை விட்டுவிட்டு வெளியூர் சென்று விட்டார். இந்த நிலையில் அந்த அவரது மனைவி ஸ்ரீனிஷா வேலை, அதாவது கூலி வேலை பார்த்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வட்டியை அளித்து வந்துள்ள நிலையில் தனக்கு முழு பணமும் உடனடியாக தேவை என அந்த குடும்பத்தினர் அந்த பெண்ணை அழைத்து சென்று சாலை அருகில் உள்ள வேப்ப மரத்தில் கட்டி வைத்து அவமானப்படுத்தினர். இதனை அறிந்த அந்த ஊர் மக்கள் குப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த குப்பம் போலீசார் அந்த பெண்ணை மீட்டு அனுப்பி வைத்து அந்த வட்டியில் கொடுத்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். இது குறித்து தெரிந்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உடனடியாக அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி சரவணன். ஆந்திர மாநிலம் சித்தூரில் கணவர் வாங்கிய 80,000 ரூபாய் கடனுக்காக மனைவியை இந்த கடன் கொடுத்தவர்கள் மரத்தில் கட்டி வைத்து துன்புறுத்தியிருக்கிறார்கள். கடனை அடைக்க முடியாமல் கணவன் தலைமறைவாகி இருக்கிறார். இந்த நிலையில் கொடுத்த கடனை திருப்பி கேட்டு தலைமறைவானவரின் மனைவியை மரத்தில் கட்டி வைத்து கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். காட்சிகள் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.